மாதிரி ஒரு நல்ல அமைச்சர் நம்மளுக்கு என்னங்க நான் சொல்லிட்டே போயிட்டு இருக்கேன், நீங்களும் மறுபடியும் அந்த அம்மாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் அவங்க வாங்கின லஞ்சத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கா? இனிமே ஏதாச்சும் பேசினா கொன்னுடுவேன். சாரிண்ணா. நான் ராஜினாமா செய்ய போறேன். மேடம், வெறுத்து போயிடுச்சு மிஸ்டர் சர்வேஸ்வரன். ஊருக்கு போய் எங்க அம்மாக்கு மகளாவும் எங்க அண்ணன் பொண்ணுக்கு தாயாகவும் இருக்க போறேன். ஆனா நீங்க செஞ்ச தியாகத்தை என்னால மறக்கவே முடியாது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்ப வேணாலும் என்ன உதவி வேணாலும் நான் செய்வேன். நீங்க என்ன வந்து கேட்கலாம். அன்னைக்கு சொன்னீங்க மேடம், இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு உதவி எதிர்பார்த்து வந்திருக்கேன். சொல்லுங்க மிஸ்டர் சர்வேஸ்வரன், என்ன செய்யணும்? எங்க அமைச்சர் பார்த்த சாரதிய நீங்க மன்னிக்கணும். அந்த சாரதி என்ன செஞ்சான் தெரியுமா? பவித்ராவை கல்யாணம். பவித்ராவை நீங்க தாங்க பத்திரமா பாத்துக்கணும். அவ சின்ன பொண்ணு, ஏதாச்சும் செஞ்சுட்டு போறான். அப்புறம் ஜிகேவோட ஆட்சிக்கு கூடிய சீக்கிரம் சில நெருக்கடிகள் வரப்போகுது. அப்படி வரும்போது நீங்க எடுக்கிற முடிவு சரியான முடிவா இருக்கும். மிஸ்டர் சர்வேஸ்வரன், உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்றேன்னு வெச்சுக்குவோம். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த சாரதிக்காக நீங்க எதுக்கு பறிஞ்சு பேசணும்? நீங்க ஒரு அரசு அதிகாரி. அரசியல் விளையாட்டுல உங்களுக்கு எதுக்கு சார்? மேடம், யாரு ஜெயிச்சா என்ன, யாரு ஆட்சிக்கு வந்தா என்ன ஒதுங்கி ரெண்டு வேடிக்கை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு மேடம். இந்த தமிழன் சிவா மாதிரி ஆட்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. தப்பு செஞ்சவங்க தப்பிக்க கூடாது மேடம். அதனாலதான் நான் சில திட்டங்கள் போட்டிருக்கேன். நீங்க சொல்றபடியே செய்வேன். தேங்க்யூ மேடம். என்ன சார், காலையில இருந்து கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு எங்கேயுமே போகாம அப்படியே சுத்திட்டே இருக்கீங்க? மனசுல பயம் வந்துருச்சு. தினம் தினம் சாவையே நினைச்சு பயந்துகிட்டு இருந்தா வாழ்ற கொஞ்ச நாளும் கூட நிம்மதியா வாழ முடியாது சார். சாவும் நோவும் அடுத்தவங்களுக்கு வரும்போது தத்துவம் பேசலாம், தனக்கு வரும்போது தான் வலி தெரியும். சோகத்திலேயே பெரிய சோகம் புத்திர சோகம் தான். அதையே நான் பார்த்துட்டேன். இதே தமிழன் சிவா குழந்தைங்க பால் பவுடர்ல விஷத்தை கலந்து ஊழல் பண்ணது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சார். அதுல இறந்து போன 37 குழந்தைகள்ல என் குழந்தை ஒண்ணு சார். எல்லாத்துக்குமே மரணங்கிற நிச்சயம் சார். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, அவ்வளவுதான். ஐயன் திருவள்ளுவர் வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா சார்? நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நேத்து வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு இல்ல அப்படிங்கறதா இந்த உலகத்தோட பெருமையா. பெருந்தலைவர் காமராஜர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல படிச்சவங்க உலகம் பூரா கொடி கட்டி பறக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த படிக்காத மேதையோட சிந்தனை தான் சார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த 3 அரசியல்ல தேவைன்னு சொன்ன பேரறிஞர் அண்ணாவிங்கிற தூங்குறாரு. படுத்து தூங்கிட்டு இருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் இறந்துட்டாருங்கிறதையே பல பேர் நம்பல. ஏன்னா இன்னும் மக்கள் மனசுல அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு சினிமால பாடினாரு. அதை நிரூபிச்சு காட்டிட்டாரு. வாழும்போது தனக்காக வாழாம மக்களுக்காக வாழ்றவங்க தான் சார் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அடுத்த தேர்தலை பத்தி மட்டும் சிந்திக்கிறவன் சராசரி அரசியல்வாதி. அடுத்த தலைமுறையை பத்தி சிந்திக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான தலைவன். நீங்க அரசியல்வாதியா இருக்க போறீங்களா இல்ல தலைவனா இருக்க போறீங்களா? நீங்க சொல்றத பார்க்கும்போது ஒரு தலைவனா வாழணும்னு ஆசை வருது சார். ஆனா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. அது போதும் சார், அந்த கொஞ்ச நாள் போதும். ஒரு பெரிய தீய உருவாக்குறதுக்கு சின்ன பொறி போதுமே. ஒரு தீக்குச்சி உரைச்சு பாருங்க, இருட்டு போயிரும். சார் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. தப்பு செய்யறதுக்கு தான் சார் திட்டம் போடணும். நல்லது செய்யறதுக்கு
மனசு சுத்தமா இருந்தா போதும். நல்லவனா வாழ்ந்து பாருங்க சார், அந்த சுகமே தனி. இது முத்துக்காடு கட்டி போட ஒரு சூரன் ஏது. ஆபீஸ் பக்கத்தே வந்துடாத, உன் கௌரும் அடிய புத்தரமா சாங்ஷன் ஆயிடுச்சு. ஆபீஸ் பட்டு வந்து வாங்கிட்டு போ. அம்மா கொஞ்சம் தள்ளுங்க, மினிஸ்டர் வராரு, கொஞ்சம் தள்ளிக்கிறீங்கம்மா. அம்மா கொஞ்சம் தள்ளி இல்லைங்க. ஆத்தா வணக்கம், அப்பு வணக்கம், வாங்க. மறி குழந்தை, இன்னைக்காச்சும் கொஞ்சம் வெக்கப்படு. சாரதி மினிஸ்டர் வந்திருக்க, கையெடுத்து கும்பிட்டுக்க. சாரதி வந்திருக்காரு, மாணிக்கத்தை வர சொல்லு. அப்பா நானே போய் அவனை கூட்டு வரேன். இன்னைக்கு நான் தான் அவனுக்கு மாப்பிள்ளை தோழன். ஏ மச்சான், சீக்கிரமா கதவை தர. கீழே எல்லாரும் வந்துட்டாங்க. மேக்கப் போட்டது போதும். நானே சொல்றேன்ல, நீ அழகன்னு. சீக்கிரம் வந்து தாலி கட்டியா. மாணிக்கம், மாணிக்கம், டேய் மாணிக்கம், கதவை சாத்திட்டு உள்ள என்ன பண்ற? டேய் மாணிக்கம், ஆசை வச்ச பாசம் வச்ச அடி மனசுல பூட்டி வச்ச பாசம் வச்ச காரணத்தா பாவி மவ கலங்குறனே. சேத்துக்குள்ள நாத்த வச்ச சேர்ந்து வாழ பூச வச்ச தேதி சொல்லி சேதி சொன்ன செவத்த மச்சான் ஓடி புட்ட. ஊர் கூடி பந்தலில உறவு சொல்ல வந்தவர ஊர் கூடி வழி அனுப்ப புட்டு புட்டு போறீரே. கை புடிச்சு பான சுத்த கனவு கண்டேன் கண்ணாளா. பான தூக்கி சுத்தி வர படுத்து நீயோ தூங்குறியே. நீ இன்றி யார் மடியில் ஓரோ சாத்தல சாய்க்கும். வேறின்றி பூத்த மரம் எத்தனை நாள் நினைச்சு நிற்கும். உசுறு விட்டு போன பின்னே உடல் எதுக்கு காத்திருக்கும். தேடி உன்னை சேர்த்து விட
நடக்கும், நீ போன வழி நடக்கும். நீ என்னாச்சு உனக்கு? வா. உனக்கு யாருமே இல்ல நினைச்சியா? நாங்க இருக்கோம். சார், இப்ப நம்ம பார்க்க போறோமே இயற்கை விஞ்ஞானி. இவருடைய கொள்கைகளை என்ன அரசாங்கம் ஏத்துக்கல. பார்த்து சார், பெரிய பிரச்சனையா இருப்போது. இந்த பிரச்சனைக்காக தான் சார் என் நண்பன் உயிரே கொடுத்திருக்கான். வாங்க சார், இன்னைக்கு இது பத்தின முழு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். சார் வாங்க 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 அமைச்சர் சார். வணக்கம் சார். சாருக்கு நவீன விவசாய சம்பந்தமா சில சந்தேகங்கள் இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட. நவீன விவசாயனாலே சந்தேகத்துக்கு உட்பட்ட விவகாரம் தானே. வாங்க ஐயா, நம்ம இந்திய நாடு சுதந்திரத்திற்கு முன்னாலேயும் சரி இப்பவும் சரி மொத்த பரப்பளவு அதே 35 லட்சம் சதுர கிலோமீட்டர் தான். ஆனா அப்ப இருந்த மக்கள் தொகை 30 கோடி. இப்ப மக்கள் தொகை 3 மடங்கு அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு விளைச்சல் அதிகப்படுத்தினா தானே நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியும். ஏங்க, மினிஸ்டர் சொல்றது கரெக்ட் தானே? அதுக்கு நம்மளுக்கு நவீன உரங்கள், நவீன பூச்சி மருந்து, வீரிய ரக விதைகள் இதெல்லாம் இருந்தா தானே முடியும். அந்த மாற்றத்தை ஏன் எதுக்குறீங்க? இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்க. மாற்றங்கிறது மானுட தத்துவம் தான். மாறுறது தப்பு இல்ல, ஆனா ஏமாறக்கூடாது இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நமக்கு வேண்டியதை நாம தான் செஞ்சுக்கணும். புதுசு புதுசா வீரிய விளைச்சல் சொல்லி நவீன கத்திரிக்காய், நவீன வெண்டைக்காய், நவீன தக்காளின்னு விவசாயம் பண்ணிட்டு நம்ம நாட்டுல பெருகி வர ஜனங்களுக்கு சாப்பாடு போடுறது தப்பு இல்ல. ஆனா அந்த விதைய அடுத்த வருஷம் இதே விளைநிலத்துல விளைய வைக்கலாம்னா அது முடியாது. ஏன்னா விளையிற தன்மையில அவன் கொடுக்கவே இல்ல. அவன்கிட்ட கையேந்தி விதைய வாங்கி அப்புறம் தான் விளைய வைக்க முடியும். ஏன்னா பேட்டன் ரைட்ஸ் அவன் வச்சிட்டு இருக்கான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்ல வரேன். அப்படின்னா நம்ம இயற்கை விவசாயத்தை மறைமுகமா அவங்க அழிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? அழிக்கல, கையகப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க, முழிச்சுங்கன்னு சொல்றேன். 310 வருஷத்துக்கு முன்னாடி சனிய மாதிரி நம்ம நாட்டுல பூந்துச்சு அந்த கிழக்கிந்திய கம்பெனி. அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டை பிடிச்ச மாதிரி இப்ப உலகம் பூரா பல கம்பெனிங்க கிளம்பிட்டாங்க. இப்படியே விட்டோம்னா நம்ம நாட்டுல என்ன கத்திரிக்காய் விளைய வைக்கணும், என்ன மிளகா விளைய வைக்கணும்னு அவன் டிசைட் பண்ணுவான். அதிக வீரியம் உள்ள விதைகளை, அதிக கெடுதல் பண்ற பூச்சி மருந்துகளை இந்த நாட்டுல அனுமதிக்கவே கூடாது. அப்படி அனுமதிச்சதோட விளைவுதான் மாணிக்கங்கிற ஒரு அற்புதமான இளைஞனுடைய அகால மரணம். அமைச்சரே, உங்களை மாதிரி நாட்டை ஆள்றவங்களாலதான் இதை தடுத்து நிறுத்த முடியும். ஒரு கையெழுத்தோட விளைவு இவ்வளவு பெருசா இருக்கும்னு தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்பு நானே தான் சரி பண்ணணும். முதல்வரை சந்திச்சு மனம் திறக்கிறானோ சாரதி பேட்டி கொடுத்திருக்கான். சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? இந்த தடவை நாம அவசரப்பட முடியாது தம்பி. கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். இப்ப யோசிச்சு என்ன பண்றது? கூட பிறந்த தம்பியான விட்டுட்டு அவனை மினிஸ்டராக்கி அழகு பாத்தீங்களா? இப்ப வச்சா லாப்பு. உங்க பாசக்கார தம்பி சொல்லி காட்டுறியா? நீ சொல்லி காட்டுறியா? அண்ணன் மேல பாசம் தான் போட்டு தட்டு வந்து பேசுறா. மந்திரி அவர் மூஞ்ச பாரு. என்னன்னு என் மேல கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? எனக்கு உங்க சாரதி மாதிரி ஓவர் ஆக்ட்லாம் பண்ண தெரியாது. நாளைக்கு எல்லாரையும் காட்டி கொடுக்க போறான். நாம எல்லாம் களி தின்னுட்டு கம்பி எண்ண வேண்டியதுதான். போகுதுண்டா பாத்தியாக்கா, எங்கிட்டே வசனம் பேசுறான். டேய், அவனை நான் காலி பண்ண விட மாட்டேன்டா. அதெல்லாம் வேண்டாம்னே. ஜி கேட்ட சொல்லி அவனை மந்திரி பதவியில இருந்து விலக்கிடலாம். பல்ல புடுங்கன்னா அடங்கிட்டு போறான். அவன் அடங்கிடுவான். ஆனா அவனை வச்சு வித்த காட்டிட்டு இருக்கானே சர்வேஸ்வரன் ஐஏஎஸ். அவனை என்ன பண்ண போறீங்க? சர்வேஸ்வரனை காத்திருப்போர் பட்டியல வைக்கணும்னு சொல்றேன். ஜிகே இதுக்கு ஒத்துப்பான்னு நினைக்கிறியா? ஒத்துக்கல்னா கூட்டணியில இருந்து விலகி ஆட்சியை கவுத்துருவேன். ஆட்சி கவுற பரபரப்புல மக்கள், பத்திரிகைக்காரங்க எல்லாம் மத்த விவகாரங்களை மறந்துடுவாங்க. சரிக்கா, நீ ஜிகே கிட்ட பேசு. நான் இந்த புது மந்திரிக்கு ரத்த வாடன்னா என்னன்னு காமிக்கிறேன். காத்து நல்லா சிறுசிறு நடிக்குது சார். செம்மையா தூக்கம் வருது. ஹலோ, கலெக்டர் சர்வேஸ்வரன் ஐயாங்களா? என்ன சத்தத்தையே காணோம். திருமதி சர்வேஸ்வரன் அம்மாங்களா? பேசுறமா? இந்த சிவாவசின் நம்ம எப்பவுமே நிம்மதியா இருக்க முடியாதுமா. என்ன காட்டி கொடுக்கறதுக்காக சர்வேஸ்வரன் ஐயா சேலத்துல இருந்து கிளம்பி கார்லயே சென்னைக்கு வந்துட்டு இருக்காரு. அது கிடக்கட்டுமா, நாளைக்கு மறக்காம காலையில டிவியை பாத்துருங்க. அப்பதான் உங்க புருஷன் உடம்பு எந்த நிலையில எங்க கிடக்குதுன்னு தெரியும்.
என்ன மாமா யாருன்னு தெரியுமா? அந்த டாக்டர் தான் அப்படி. இந்த கோழி எப்படி அமுக்குறேன்? உண்மையை சொல்லியா? உங்களுக்கு உண்மை தெரியணும். ஆமா, அவ்வளவுதானே? இப்ப சொல்றேன், உங்க மாப்பிள எப்ப வேணாலும் செத்து போவான். அவனுக்கு பிரெயின் டியூமர். போதுமா? இன்டீசன்ட் ஃபெலோஸ். போடா. நீ போடா. டாக்டர் சார் வாங்க. ஐயா யோ சாரதி, என்னதான் நடக்குது? உனக்கு சிவாவுக்கு என்ன பிரச்சனை? ஐயா, என்ன பதவி விட்டு தூக்க சொல்லி தமிழர் சிவாவும் சக்குபாயும் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. எனக்கு நல்லா தெரியுங்க ஐயா, ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. சாரதி, ஐஎஸ் ரிப்போர்ட்ட நானும் படிக்கிறேன். நாட்டுல என்ன நடக்குன்னு எனக்கும் தெரியும். உங்க 2 பேரால அவங்கள சமாளிக்க முடியுமா? இல்ல உங்க சண்டையில கவர்மெண்ட கவுக்க போறீங்களா? எல்லா சிஎம்களுக்கு அதானுக்கு பிரச்சனை. எவன் செத்தா என்ன, எவன் பொழைச்சா என்ன, நம்ம ஆட்சி கவர் கூடாது. அவ்வளவுதானே. கவராது. அப்புறம் அந்த கட்சி இருந்து இன்னொரு நீங்க போங்க சார். இன்னொரு எம்எல்ஏ வரதா? ஓ, வந்துட்டாருங்களா? அண்ணே என்ன போடுனே சொன்ன மாதிரி போட்டு தள்ளிட்டானுங்களா? இல்லண்ணே, சிஎம் ஆபீஸ்ல இருந்து. எதிர்பார்த்ததுதான். ஐயா வணக்கம், சொல்லுங்க. என்ன சிவா, நீ என்னமோ சாரதி ஆளை வச்சு கொலை பண்ண பாக்குறேன்னு அவன் சொல்றான். ஐயா என்ன சொல்றீங்க? நான் வளர்த்த ஆட்டை வெட்டி நானே பிரியாணி போடுவேனா? என்ன சொல்றீங்க? அது அனுபவம் இல்லாத பிள்ளை. யாராவது தப்புக்குப்பா சொல்லி கொடுத்து காழ்ப்புணர்ச்சியில என் மேல வீண் பழி போட பாக்குது. அதான் அவன் இதுலதான் நிக்கிறான். உன் பேரை சொன்னாலே பயந்து நடுங்கிறான். சாரதி பக்க ஐயா அவர்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். சாரதி, தமிழன் சிவா லைன்ல இருக்காரு, நீயே பேசு. தலைவர, என்னடா பிரச்சனை? இல்ல தலைவா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. தலைவா, நீங்க பார்த்து வளர்ந்தவன் நானு. நான் உங்ககிட்ட போய் ஏதாவது தப்பா நடந்துக்குவேனா? அதான்டா அனுபவசாலி சொல்றத கேட்கணும். இப்ப மண்டிப்பு கேட்ட என்ன பிரயோஜனம்?
சரி பெருசுகிட்ட கூட நான் பேசி சரி பண்றேன். சரி தலைவா. ஒரு நிமிஷம் தலைவா. அப்புறம் அப்பா சாரதிய அந்த ரூம்ல உட்கார வை. ராஜசேகர் நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏன் சிவா, நீயும் சக்குவாயும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த முடிச்சிங்களாம். அதுக்கு ஏதோ சரியான மரியாதைய சாரதிக்கு கொடுக்கலையா? ஐயா, அது காலம் அரையணா விஷயம். உங்க தகுதிக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு. சரி, ஒன்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணி உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லன்னு சிரிச்சுக்கிட்டே மீடியா கிட்ட சொல்லிடுங்க. ஐயா, பிரஸ் மீட்ல அரசியல் சாணக்கியன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி விடுங்க, நாளைக்கே பிரஸ் மீட் உடனே ஏற்பாடு பண்ணலாம். பிரமாணப்படுத்தலாம் விடுங்க. சிவா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருந்தா இந்த ஆட்சி கவராம பாத்துங்க. அந்த அம்மா சக்குவாய் எனக்கு எதிரா ஏதோ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருதாமே, அதை தடுத்து நிறுத்துங்க. தலைவரை நீங்க நிம்மதியா படுத்துங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், விடுங்க. பாத்துக்க. என்ன அப்படின்னா நாளைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறது இல்லையா? ஏண்டா நான் அப்படி சொன்னா? ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. ஒரே நேரத்துல சாரதி நம்ம வலையில விழுவான், ஆட்சி கவரும். நாளை காலையில பேப்பரை பாரு, எல்லாம் நம்ம நியூஸாவே இருக்கும். எல்லையை வெட்டி போடுறான். டிவியை பாத்தீங்களா? ஜக்குபாய் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு போறாங்களாம். இத பாருங்க, இந்த விவகாரத்துல நம்ம கட்சி எடுக்க போற முடிவு தமிழ்நாட்டோட தலையெழுத்தே தீர்மானிக்கிறதா இருக்கணும். புரியுதா? போய் நம்ம ஆளுங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. எக்காலத்திலும் என் வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். மேகமும் மழையும் போல நகமும் சதையும் போல இருந்த எங்கள் அண்ணன் தம்பி உறவில் சில தீய அந்நிய சக்திகள் திட்டமிட்டு விரிசலை உருவாக்க பார்த்தன. அந்த செய்தி பெரிதாக்கப்பட்டு பல ஊடகங்களில் பல்வேறு கோணங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இந்த பத்திரிகையாளர் கூட்டம். தம்பி சாரதி உங்களுக்கு உண்மைகளை புட்டு வைப்பார். உண்மையெல்லாம் சொல்றவன? எல்லாத்தையும் சொல்லிடுப்பா. எல்லா உண்மையும் சொல்றவா? எல்லாத்தையும் போட்டு உடைச்சது தம்பி. சரி, உடைச்சு. வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நடந்த பூச்சி மருந்து ஊழல்ல என்ன கையெழுத்து போட சொல்லி அண்ணனோட ஆட்கள், அதாவது இவங்க 2 பேரும் தான் முதல்ல எனக்கு ஒரு பொட்டி கொடுத்தாங்க. அதாவது 2 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. நான் வந்து அதை வாங்காத மாதிரி பாவலா பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, இன்னொரு பெரிய பொட்டி கொடுத்தாங்க. சொல்ல வேணாமா? நண்பர்களே, உங்களுக்காக சிறந்த டிஃபன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், போய் சாப்பிடுங்க, பசியோடு இருப்பீங்க. நாங்க உண்மைகளை பட்டியல் போட்டு வரோம். இது இந்த 3 கோடி 5 கோடி 9 கோடி இன்னைக்கு ஜக்குபாய் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர போறாங்களா? ஆட்சிக்கு வந்துருமா? ஆகவே பேரவை தலைவர் அவர்களே, முதல்வர் ஜி.கே. அவர்கள் கூட்டணி கட்சிக்காரர்களான எங்களையும் ஏமாற்றி விட்டார். அவருக்கு வாக்களித்த தமிழக மக்களையும் வஞ்சித்து விட்டார். இந்த ஆட்சி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தமிழக மக்களுக்கு நல்லதொரு ஆட்சியை தர விரும்பினேன். இருந்தாலும் கூடவே இருந்து கொண்டு குளிபறிக்கும் சில கூட்டணி கட்சிகளை வைத்துக் கொண்டு அதை சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து விட்டேன். இந்த அரசு எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அடிபணிய விரும்பவில்லை. ஆகவே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தினால் அதை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெறும். உறுப்பினர்கள் அனைவரும் அவைக்கு வந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன சாரதி எல்லாத்தையும் போட்டு கவுத்துட்டாய்? என்ன ஆச்சு உனக்கு? சிவா, என்ன பண்ண? ஒண்ணும் நடக்கலையா? என்ன ஒண்ணும் நடக்கல? ஐயப்பா, எல்லார்கிட்ட இருந்து செல்போன் எல்லாம் வாங்கு. போனா சிவா, நீ ஆட்சியை கவுத்துருவேன்னு சொன்னது நம்பி தானே சக்குபாய்க்கு 25 கோடி, உனக்கு 30 கோடி கொடுத்தேன். இப்ப நாம வாண்டிக்கிட்டோம். சாரதி, பிரஸுக்கு நாங்க லஞ்சம் வாங்கின விஷயத்த சொன்னேன், நீயும் தான் சேர்ந்து மாட்டுவேன். நான் போட்ட பிச்சையில நீ ஈஸியா மந்திரி ஆயிட்ட. வந்த சுட்டோட அரசியல் விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்னன்னு கம்பி என்றதுக்கு பயமா இருக்கா? சாரதி, அஜய் சார், நீங்க வேற அவர் தான் ஜெயிலுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் குப்பை சுப்ப தப்பு பண்ணா தான் சார் போட்டு ஜெயில போடுவாங்க. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க தப்பு பண்ணா பேப்பர்ல மட்டும்தான் போடுவாங்க. அதனாலதான் நீங்க எல்லாம் தொடர்ந்து தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாயா, நாங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு தான் இருப்போம். என்னப்பா, ஒரு செல்போனை ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லி பாரு. இந்த கேன பசங்க மொத்த ஓட்டை எங்களுக்கு தான் போடுவாங்க. அதத்தான் சார் பெரியார் அன்னைக்கே சொன்னாரு, முட்டா பசங்க ஓட்டு போட்டு அயோக்கியங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் தான் தேர்தல் அப்படின்ட்டு. அதனாலதானே நாங்க தேர்தல் வெற்றி வாங்க சூடிக்கிட்டே இருக்கோம். சாரதே, ரொம்ப துள்ளாத. உனக்கும் தெரியும், எனக்கும் நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்சி கவிழ போகுது. அதுக்குள்ள இதெல்லாம் பெருசாக்கி அசிங்கம் பண்ணுமா? இந்நேரம் சக்குபாய் அக்கா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லி ஏற்பாடு பண்றேன், வாங்கண்ணா. அப்போ காசு கொடுக்கறேன்னு ஒத்துக்கிறீங்க? இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. சரி, எவ்வளவு வேணும்? 5 10? சரி, 20 வச்சுக்கப்பா. நீங்க வாங்கின டாலரோட மதிப்பு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 100 கோடின்னு சொல்றாங்க.
50-50 50 கோடி முடியாது. முடியாதா? சரி 50 கொடுத்துறேன். பணத்திலே தான் கொடுத்து தொலைறேன். ஆனா ஒரு டீல். பத்திரிக்காரங்க முன்னால நான் சொல்றதை தான் நீ சொல்லணும். டீலா? ஒரே வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை. ப்ரோக்ராம் நடத்துற ஆளுகளுக்கு தானே. சொல்லுப்பா. அவ்வளவுதான் ஒதுக்கிடாச்சுல்ல. வாங்கப்பா. எப்பவுமே சட்டசபைக்கு வராத அந்த அம்மா இன்னைக்கு திடீர்னு வந்திருக்குது. என்ன நடக்க போதோ? வெண்டிங் கம் ஹியர். என்னண்ணே கலெக்டர்னே வாத்தியார் சீட்ல வாச்சிக்கிட்டு இருக்கிய? அது நல்ல காரியம் நடக்கணும்னா வாத்தியார் ரூட்ல போனோம்னா தான் முடியும். இரு. குடி. நண்பர்களே விருந்தெல்லாம் எப்படி? விருந்தெல்லாம் நல்லா தான் இருந்தது. அது இருக்கட்டும், திரைமறைவுல நடந்த திடுக்கிடு மர்மம் என்னன்னு சொல்றீங்களா? இது விளையாடுற நேரம் இல்ல, நான் சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்லிடு. கேக்குறாங்களே அதான். சிவா அண்ணன் உங்க எல்லார்கிட்டயும் என்ன சொல்ல சொன்னது உண்மை. அதான் தம்பி. அதே சிவா அண்ணன் உங்க எல்லார்கிட்டயும் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னது உண்மையின் உண்மை. என்ன சொன்னா நாங்க 2 பேருமே மாட்டிக்குவோம். அவரை பேச விடுங்க. பொறுப்புள்ள மந்திரி நீங்க, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்சம் இந்த டிவி பாருங்க. அதுல வர்ற ப்ரோகிராம் ஸ்பான்சர் பண்ணுது சர்வேஸ்வரன் ஐஏஎஸ். அஞ்சா நீ ஆட்சியை செக்கு பாக்கி 25 கோடி, உனக்கு 30 கோடி கொடுத்த. இப்ப நாம மாட்டிக்கிட்டோம். சாரதி, பஸ்ஸுக்கு நாங்க லஞ்சம் வாங்கின விஷயத்த சொன்னேன். நீங்க தான் சேர்ந்து மாட்டுவேன். செல்லாம் புடிக்கிட்டு போய் எப்படியா இது? செல்ல புடுங்கினா எங்க பல்ல புடுங்கிட முடியுமா? எதுக்கு வாட்ச வாத்தியார் ஸ்டைல்ல சட்டைக்கு மேல கட்டின? அதுல கேமரா இருக்குமா? அட்வான்ஸ் டெக்னாலஜி. உறுப்பினர் தெய்வநாயகி அவர்களும் அவரது சகாக்களும் இந்த ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளுகிறார்களா அல்லது நடுநிலை வைக்கிறார்களா என்பதனை இந்த அவைக்கு தெரிவிக்க வேண்டுகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி கவிழ்ந்தால் பொது தேர்தல் வரும். மாநில அரசுக்கு 5000 கோடி ரூபாய் வீண் செலவு வரும். அது மட்டுமல்ல, இந்த தீர்மானம் ஆட்சி நல்லாட்சியா இல்லையா என்பதை பற்றியதல்ல. நம் நாட்டு மக்கள் மீது உள்ள அக்கறையினாலோ நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தினாலோ இந்த தீர்மானம் கொண்டு வரப்படவில்லை. நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற ஜனநாயக ஆயுதத்தை தனிப்பட்ட விரோதத்திற்கு பயன்படுத்தக் கூடாது என்பதாலும், நாங்கள் எதிர்கட்சிதான் ஆனால் எதிரி கட்சி அல்ல என்பதாலும், நானும் என் தோழர்களும் திரு ஜி.கே. அவர்களின் அரசை ஆதரித்து வாக்களிக்கப் போகிறோம். பேரவைத் தலைவர் அவர்களே, இது அரசியல் சதி. நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். வளர்த்து விட்ட எம்எல்ஏ பையனா நீ? வழக்கமா போலீஸ் போலீஸ் வாப்பா. ஒரு மந்திரியை சாதாரண சட்டையை கொடுக்கிற வேடிக்கை பார்த்துட்டு என்ன ஆதாரம் இருக்கு? அரெஸ்ட் பண்ண போறேன் சொல்லியா? உங்களை அரெஸ்ட் பண்ணது வழக்குக்காக மட்டும் இல்லைங்கண்ணா, அப்புறம் தாரை தமிழரசன அதுக்கு சேர்த்தா. இல்லை இல்லை, தாரையாரை கடைசியாக பார்த்தது சாரதி. சாரதி தான் கொலைக்கு காரணம் என்று அடித்து அவர் அப்ரூவர் ஆயிட்டாரு. அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ரூவர் ஆயிட்டா சொல்றது உண்மையாயிடுமா? அது ஐயோ சொல்றத கவனியா. எப்பவுமே படிச்சவன் ஒரு தப்பு செஞ்சா கூட ஒழுங்கா செய்வான். உன்ன மாதிரி படிக்காத முட்டாள் தான் அதையும் அறகுறையா செய்வான். சார் சொல்லுங்க சார். இந்த தாரையார் செத்து போன அரை மணி நேரத்துக்குள்ள நீ ஒரு ஆளுயர மாலையை தூக்கிட்டு வந்த இல்ல, அந்த மாலையை செய்யறதுக்கு குறைந்தபட்சம் 3 மணி நேரமாவது ஆகும். அப்போ கட்ட சொல்லிட்டு வெட்டி இருக்க. அதுக்கப்புறம் தான் உன் மேல டவுட்டே வந்தது. ஒரு டீமை செட்டப் பண்ணி உன்னை ஃபாலோ பண்ண சொன்ன, மாட்டிக்கிட்ட. எப்பவுமே உன் கூட சுத்திக்கிட்டு இருப்பான உன் ஆஃப் பாயில் தம்பி, அவன் உன்னை பத்தி எல்லாத்தையும் போலீஸ்ல கக்கிட்டான். நல்ல தம்பி சார், ஓட்டிட்டு போங்க சார். இவர்கள் மக்களுக்காக பாடுபட்ட என்னை எத்தனை வருஷம் மந்திரியா இருக்க? யுவர் ஆண்டர் அரசு. நீயே ஓடி போய் வண்டியில் உட்கார வேண்டாம். சொல்லுங்க சார் விவரமா என்ன நடந்தது? உங்க எல்லாரும் டவுட்டையும் நாங்க 2 பேரும் கிளியர் பண்றோம். சக்குபாயா அரெஸ்ட் பண்றாங்களா? எங்க சார் போறீங்க? முதல்வரை சந்திக்க. அந்த சட்டசபையில நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருச்சு. தெரியும் சார், நான் அவரை வேற விஷயமா சந்திக்க போறேன். போறோம் சார்.
இதுக்கு மேல இந்த பதவியில இருக்க எனக்கு மனசு இடம் கொடுக்கல. அன்னைக்கு சொன்னீங்க நல்லவனா வாழ்ந்து பாரு, அந்த சுகமே தனின்னு. அது என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சிருச்சா சார்? நடந்த எல்லா தப்புக்கும் நானும் காரணமாயிட்டேன். முதல்வரை சந்திச்சு என்னுடைய ராஜினாமாவை கொடுக்க போறேன். ப்ளீஸ் ஸ்டாப். அப்படி யோ டாக்டர் என்ன மன்னிக்கணும், அவசரமா ஷூட்டிங் போகணும், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சார் என்ன நீங்க போய் உங்களுக்கு இல்லாததா வாங்க டாக்டர். டாக்டரா? நீங்க டாக்டர் முகர்ஜி? டாக்டர் முகர்ஜி? ஓ, ஹிந்தி படத்துல ஏதாவது கேரக்டர் பண்ணிருப்பேன், அதை பார்த்திருப்பீங்க. ஹிந்தி படமா? இல்ல டாக்டர், உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் அமைச்சர் பார்த்த சாரதி. என்ன கூட கல்லால தலையில அடிச்சு எனக்கு பிரெயின் டியூமர்னு நீங்க சொல்லி இன்னும் 6 மாசம் தான் டைம்னு. ஓ, அந்த கதையா? கதையா? ஆமா சார், என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு இந்த சர்வேஸ்வரன் வந்து நீங்க டாக்டரா நடிக்கணும், நல்லதுக்காக ஒரு பொய் சொல்லணும்னு சொன்னாரு. அப்ப உண்மையிலே நீங்க டாக்டர் இல்லையா? நான் டாக்டரும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல, நான் ஒரு நடிகன் சார். சர்வேஸ்வரன் தான் இதெல்லாம் பண்ண சொன்னாரா? ஆமா சார், என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன். உங்களுக்கு மூளையில ஏதோ கோளாறு, ஏதோ ஒரு பெரிய வியாதி இருக்கு, வாழ போறது கொஞ்ச நாள் தான் சொல்ல சொன்னார். என்னோட 40 வருஷ சர்வீஸ்ல அன்னைக்கு தான் சார் ஒரு டயலாக் கூட விடாம பேசினேன். இத்தனைக்கும் நிறைய இங்கிலீஷ் டயலாக் வேற. சர்வேஸ்வரன் சாரே நீங்க ரொம்ப நல்லா நடிச்சீங்கன்னு பாராட்டினாரு. எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் கொடுத்தாரு. எக்ஸ்ட்ரா வேற கொடுத்தாரா? எங்க அவரு? அழகானோ எங்க இருக்கையோ? சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? என் தொழில் மேல சத்தியமா எல்லாம் உண்மை. அது ஒண்ணு இல்லைங்க சார், மரண பையன் வந்தா எப்பேற்பட்ட அயோக்கியரா இருந்தாலும் ஒருவேளை திருந்திருவானோங்கிறதுக்காகத்தான். கரெக்ட், நிறுத்தியா? என்ன திருத்தம் நினைச்சிருந்தா அன்னைக்கு கூட்டு போன மாதிரி திருவள்ளுவர்கிட்டயும் எம்ஜிஆர் கிட்டயும் அண்ணா கிட்டயும் கூட்டு போய் 4 தடவை பாட சொல்லியிருந்தா திருந்திருப்பேன்ல. யோ, சாவு பயம் காட்டியா ஒருத்தனை திருத்துறது? ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சிருக்கேன் இல்லையா? தம்பி இங்க வாங்க. உங்களை கல்லால் அடிச்சதான் அவர். அவரே சொன்னாரு. என்ன மன்னிச்சிருங்க சார், நான் ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு சாமியாரா போயிடுறேன். அங்க நீங்க ஆசீர்வாதம் வாங்க வரும்போது மறுபடியும் சந்திப்போம். அடிக்காம விட்டுட்டானே. எல்லோருக்கும் முகங்கள் 2, தீ 1, தண்ணீர் 1. ஊர் வாழ நீயும் வாழ்ந்தால் நீதானை தலைவன் இங்கு. எல்லோருக்கும் முகங்கள் 2, தீ 1, தண்ணீர் 1. ஊர் வாழ நீயும் வாழ்ந்தால் நீதானை தலைவன் இங்கு. அரசியல் என்பது தேரோட்டமா, தேசத்தை வளம் செய்யும் நீரோட்டமா? உன் கண்ணில் நீரை கண்டு ஊர் சேர்ந்து கலக்கம் கொண்டு உனக்காக வேண்டி நின்றால் நீதானே தலைவன் இங்கு. தாய்நாடு உந்தன் தாய் வீடு, பேர்காக்க நீயும் போராடு. தாய்நாடு உந்தன் தாய் வீடு, பேர்காக்க நீயும் போராடு. எல்லோருக்கும் முகங்கள் 2, தீ 1, தண்ணீர் 1. ஊர் வாழ நீயும் வாழ்ந்தால் நீதானே தலைவன் இங்கு. அரசியல் என்பது தேரோட்டமா, தேசத்தை வளம் செய்யும் நீரோட்டமா? உன் கண்ணில் நீரை கண்டு ஊர் சேர்ந்து கலக்கம் கொண்டு உனக்காக வேண்டி நின்றால் நீதானே தலைவன் இங்கு. எல்லோருக்கும் முகங்கள் 2, தீ 1, தண்ணீர் 1. ஊர் வாழ நீயும் வாழ்ந்தால் நீதானை தலைவன் இங்கு. எல்லோருக்கும் முகங்கள் 2, தீ 1, தண்ணீர் 1. ஊர் வாழ நீயும் வாழ்ந்தால் நீதானை தலைவன் இங்கு. அரசியல் என்பது தேரோட்டமா, தேசத்தை வளம் செய்யும் நீரோட்டமா? உன் கண்ணில் நீரை கண்டு ஊர் சேர்ந்து கலக்கம் கொண்டு உனக்காக வேண்டி நின்றால் நீதானே தலைவன் இங்கு. தாய்நாடு உந்தன் தாய் வீடு, பேர்காக்க நீயும் போராடு. தாய்நாடு உந்தன் தாய் வீடு, பேர்காக்க நீயும் போராடு.